கற்போம் கற்பிப்போம். வணக்கம். கிளிப்போர்ட். நம்ம ஃபோன் கீபோர்டில் இருக்கக்கூடிய கிளிப்போர்டு இந்த ஆப்ஷனை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபோன் கீபோர்டில் கிளிப்போர்டுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த கிளிப்போர்டு ஆப்ஷன் எதுக்காக பயன்படுது அப்படின்னா, ஒரு டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறதுக்காக பயன்படுது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டெக்ஸ்ட்டை நம்ம செல் பண்ணி காப்பி பண்ணுறோம். அந்த டெக்ஸ்ட்டு டெம்பரவரியாக உங்களோட கிளிப்போர்டில் சேவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் அந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் திரும்ப டைப் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் ஜஸ்ட்டு கிளிப்போர்டு போயிட்டு அங்கேருந்து பேஸ்ட் பண்ணி பயன்படுத்திக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட்டை டைப் பண்ணிக்கோங்க. அந்த டெக்ஸ்ட்டுக்கு மேலே ப்ரெஸ் பண்ணுங்கள். ஒரு டாட் ஆப்ஷன் வரும், அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். இங்கே செலக்ட் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எல்லா டெக்ஸ்ட்டும் வேணும் அப்படின்னா செலக்ட் ஆல் கொடுத்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே காப்பி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த காப்பி பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டு உங்களுக்கு கிளிப்போர்டில் சேவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ கிளிப்போர்டை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா உங்கள் gboard அப்ளிகேஷனில் இந்த 3 டாட் லைனை ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்கள் கிளிப்போர்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்போ நீங்கள் காப்பி பண்ண அந்த டெக்ஸ்ட்டு டெம்பரவரியாக இங்கே சேவ் ஆகிட்டு இருக்கும். பட் ஒரு சின்ன கண்டிஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் காப்பி பண்ணுற அந்த டெக்ஸ்ட்டு டெம்பரவரியாக மட்டும்தான் உங்களோட கிளிப்போர்டில் சேவ் ஆகும். அந்த டெம்பரவரின்றது எவ்வளோ நேரம் அப்படின்னா 1 hour அப்படின்னு gboard மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 1 ஹவருக்கு அப்புறம் அந்த டெக்ஸ்ட்டு கிளிப்போர்ட்லேருந்து மறைஞ்சிரும். அந்த 1 ஹவருக்குள்ளே நீங்கள் இந்த டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணி எத்தனை முறை வேணாலும் பேஸ்ட் பண்ணி பயன்படுத்திக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு டெக்ஸ்ட்டை மட்டும்தான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னா நிச்சயமாக இல்லை. ஒரு டெக்ஸ்ட்டோ இல்லை பெரிய பேராகிராஃபோ நீங்கள் தாராளமாக காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி பயன்படுத்திக்கலாம். இப்போ நம்ம பார்த்தது ஒரு டெக்ஸ்ட்டை டெம்பரவரியாக காப்பி பண்ணி எப்படி பேஸ்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். பட் நான் ஒரு சில எழுத்துக்கள் அடிக்கடி பயன்படுத்துவேன், தினமும் பயன்படுத்துவேன். அந்த மாதிரி எழுத்துக்கள் எனக்கு பெர்மனெண்ட்டாக கிளிப்போர்டில் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஷன் பேர் பின் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு தேவையான டெக்ஸ்ட்டை நம்ம பின் பண்ணுறது மூலமாக அந்த டெக்ஸ்ட்டு பெர்மனெண்ட்டாக உங்கள் கிளிப்போர்ட்லேயே லைஃப் லாங் இருக்கும். உங்களுக்கு எப்போ தேவையோ எங்கே தேவையோ நீங்கள் பேஸ்ட் பண்ணி தாராளமாக பயன்படுத்திக்கலாம். இப்போது அந்த டெக்ஸ்ட்டை எப்படி பின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 மெத்தடில் ஒரு டெக்ஸ்ட்டை நீங்கள் கிளிப்போர்டில் பெர்மனெண்ட்டாக பின் பண்ணி பயன்படுத்திக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப், நீங்கள் கிளிப்போர்டு போயிடுங்க. இந்த கிளிப்போர்டில் நீங்கள் ரீசெண்டாக காப்பி பண்ண டெக்ஸ்ட் இங்கே ஷோ பண்ணணும். இந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் பின் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் அந்த டெக்ஸ்ட் மேலே லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். இங்கே 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, பேஸ்ட், பின் அண்ட் டெலிட். இதில் பின் ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த இடத்துல பின் ஆகிடும். ஸோ இது ஒரு மெத்தட். செகண்ட் மெத்தட், இங்கே பென்சில் ஆப்ஷன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த இடத்துல ப்ளஸ் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட்டோ இல்லை பேராகிராஃபோ நீங்கள் ஜஸ்ட்டு டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிட்டு இங்கே சேவ் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் உங்களுக்கு க்ரியேட் ஆகி பின் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி 2 மெத்தடில் உங்களால் ஒரு டெக்ஸ்ட்டை பின் பண்ணி பெர்மனெண்ட்டாக பயன்படுத்திக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட்டை நீங்கள் பின் பண்ணுறது மூலமாக அந்த டெக்ஸ்ட் உங்களுக்கு பெர்மனெண்ட்டாக கிளிப்போர்ட்லேயே இருக்கும். உங்களுக்கு எப்போ தேவை எங்கே தேவை நீங்கள் பேஸ்ட் பண்ணி பயன்படுத்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் யூஸ்ஃபுல்லான ஆண்ட்ராய்ட் அப்ளிகேஷன் மற்றும் ஆண்ட்ராய்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அப்லோட் பண்ணுறோம். ஸோ நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.